உள்ளத்தான் வந்து யூனிங்கெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியெல்லாம் ஊற்றுற வைக்கிறது. தண்ணி வாளியில் கொண்டு வச்சு மேலே குளிப்பாட்டி விட்டு ஒரு சாரத்தை எடுத்து போட்டு பட்டை மாற்ற போகிற டைமில் இல்லாட்டி வருத்தம் வந்தாலும் அந்த ஸ்கூலில் நிப்பாட்டி போட்டு பிள்ளைய ஆட்டாவில் ஏற்றிட்டு போக என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு வண்டியை எடுத்து அள்ளி தூக்கி வச்சு என்னைய தள்ளிட்டு போகிறது சில பேர் இல்லாமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அந்த நேரத்தில் என் பிள்ளை தான் இந்த காலை பிடிக்கும். போட்டோஸ் காவடி எடுத்தது நான் நல்லா இருந்தேன் வேலை செஞ்சேன். இந்த காலை அப்படி வண்டி நம்ம எதுவும் எடுங்கன்னு சொல்லிட்டு பட்டார்னு இழுத்தாங்க. இது பட்டக்குன்னு சத்தம் கிடைச்சு பட்டார்னு சத்தம் கிடைச்சி அதுக்கு மேலே கால் தூக்கி வைக்கல ஐயெல்லாம் இந்த எடுக்கல ஒன்றுமே செய்யல சாப்பிடல ஒன்றும் செய்யலை. அந்த கால் ரெண்டு பிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட அவள் பின்னுக்கு தள்ளிட்டு வருவா. முன்னுக்கு கொண்டு போயிட்டு அவங்க விட்டுட்டு மறைய ஆட்டாவில் ஏற்றுவாரு. காலை தூக்கி பிடிச்சி கொண்டு வந்து ஏற்றுல வைக்கிறது எல்லாம் இந்த புள்ள தான். சொல்ல போனா ஒரு தகப்பனுக்கு அவங்க தாய் செய்கிற மாதிரி ஒரு இந்த புள்ள. வணக்கம், இந்த தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம உதவிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்பள்ளி 7ஆம் குள்ளணிக்கு. ஸோ இங்கே வந்து அதிகம் குள்ளணி அப்படிங்கிற வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணி கொள்வாங்க, அதாவது கிராமப்புறங்களுக்கு. எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு 7 வருடத்திற்கு முன்னதாக வந்து ஒரு அண்ணன் ஆக்சிடென்ட் பட்டு அவரோட வாழ்க்கையை இழந்து இன்றைக்கி படுக்கையில் தான் இருப்பார். அப்படி அவரை வெளியிலங்கையும் கொண்டு போக சொன்னால் வீல் சேர் மூலம் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த அண்ணாவுக்கு வந்துட்டு 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளையை வந்துட்டு ஹாஸ்டலில் படிப்பிக்க வைக்கிறாங்க, இன்னொரு பிள்ளை வந்துட்டு அவங்களுடைய இருந்து தான் படிக்குது. ஸோ அந்த பிள்ளைக்கு 9 வயசு. அந்த பிள்ளை தான் அவங்களோட அப்பாவை கேர் பண்ணி பார்த்துக்கொள்றதா சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாவோட வைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முன்னாடியே கேட்கலாம். அவங்களும் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க இல்லாத டைமில் இந்த பிள்ளை வந்து அவங்கள அந்தளவுக்கு பார்த்துக்கொள்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கம்மே உண்மையில் இந்த பிள்ளை இவங்களை கேர் பண்ணி பார்க்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பார்க்க போகல. அவங்க எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியை நான் முன்னாடியே எல்லா விஷயங்களும் சொல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் இது வந்து ஒரு மெயின் பக்கம், அதாவது இந்த சைடு கல்முனைக்கு போகிற ரோடு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அந்த சைடு போயிட்டு இப்படி லாங் நீட்டுக்கும் போனால் பூச்சிக்கிட்டு போகலாம். அதில் வர மெயின் ரோடில் வந்துட்டு இடது பக்கம் வெட்டி போகணுன்னு சொன்னால் மண்டூர், அப்படியே வெள்ளாவளி போகலாம். இந்த சைடு போகணுன்னு சொன்னால் அது வந்துட்டு அப்படியே அம்பாறை போகிற ரூட்டு. ஸோ வீடு வந்து இதுதான். ஆனால் வந்து வளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கான ஒரு வளவு காண்பிக்கிறேன். நான் வந்து வீடு இதொன்று இதோட சேர்த்து இப்போதைக்கு அவங்க கையில் இருக்கிற ஒரு வாழ்வாரம் ஒன்று இருக்குது. ஸோ வாழ்வாரம் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க தம்பி, அவங்களோட உழைப்பை அவங்க பார்த்துக்கொள்கிறாங்க தானே அப்படி சொல்லி கேட்பீங்க. நார்மலாக ஏதோ ஒன்று கிடைக்குது, ஆனால் அது போதாத பட்சத்தினால தான் நம்மக்கிட்ட அவங்க வந்து உதவியாக வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஆடு வளர்ப்பு வாழ்வாரம் கூட வந்துட்டு ஒருத்தங்களை வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது யார் அப்படிங்கிறத வந்து நான் போக சொல்கிறேன். அண்ட் அதுக்காகங்கள வந்துட்டு கோழியா. ஸோ இதுக்குள்ளே ஒரு 2 கோழிக்கிட்ட நிற்கிது, 2 தான் நிற்கிது. ஆமாம், ஒரு சேவல் ஒரு பேடு. இந்த பக்கம் கோழி, அந்த பக்கம் அடை நிற்கிது. ஸோ இவ்வளவு தான். அந்த பக்கம் வந்து அந்த வேலிக்காங்கால வந்து வயல்கள், அவங்களோட கிடையாது, பொதுவாக வந்து இருக்கிற வயல் ஒன்றாங்கால. ஸோ வலை ஒன்று இது. அண்ணா இருக்கிறார். வணக்கம் அண்ணா. இருங்க. ஓகே. ஸோ உங்களால் எலும்பு எழுமா இப்போ இன்னும் தேய்ச்சாலும் போவீங்களா? பண்ணணுமா? கைப்படி அப்படி இருக்க முடியுமா? இல்லை பின்னுக்கு ஏதாச்சும்? வெயிட் கட்டில தான் சாயணுமா? அப்படியா?
கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற அதில் வைக்கல அதை இது செஞ்சுட்டு இப்போ எப்படிங்க வளம் இல்லை, அந்த இதில் கால் வைக்க வளம் இல்லையா? வளம் வைக்கலாம், கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம், மற்றபடி வைக்கல. என்ன செய்யும்? வலிக்கு அப்படி இழுக்க தொடங்கும் கால், கால் இழுக்க தொடங்கிடுமா? வட வட நாட்டத்தை அப்போ இதில் தான் வச்சுக்கொள்ளணுமா? வச்சுக்கிறது இப்படி விட்டுட்டு இதில் தான் வச்சுக்கிறேன். ஆஹா ரைட் ரைட் ஓகே. இது பேலன்ஸ் இல்லைன்னா இப்படி ஆடிட்டு இருக்குமா? அப்போ அன்றைக்கு மேலெல்லாம் அப்படி வந்து நின்றீங்க, அப்போ அன்றைக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வர தானே நின்றுமா? அப்படி இது செய்யும்போது பெயின் நோவு இருக்குமா? இங்கே உடஞ்ச இடம் அங்கே நோவு, காலில் நோவாதா? இந்த மூட்டும் தான் அடிபட்டு உடஞ்ச இடம். காலில் எனக்கு உணர்வு இல்லையா? சித்தமான ஒன்றும் இல்லை, மேலே அடிச்சு அப்படி ஒன்றும் தெரியும். கழுத்தை தான் வெட்டி ஆபரேஷன் பண்ணாங்க. இந்த கழுத்தையா? இந்த தடம் இந்த தையல் போட்டிருக்கிறது, அது இந்த 14 தையல். அம்மாடியோ, ஏன் அதை வெட்டி செய்யறது? இந்த ஹாஸ்பிட்டலில் ரத்தம் அடிப்பட்ட ரத்தம்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஆபரேஷன், கழுத்தை வெட்டியா ஆபரேஷன் பண்ணாங்க. ஒரு முதல் நாள் காலையில் கொண்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ணி போட்டு அடுத்த நாள் காலையில் தான் வெளியே தான் எனக்கு இது மூச்சு எல்லாம் தெரியும், அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆபரேஷன் பண்ணி காசு கேட்டாங்க, 30,000 காசு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அரசாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கும் கொடுக்க கஷ்டம். நான் இப்போ என்னன்னா, நான் அன்னைக்கு கூலி தொழில் தான் செஞ்சு கொண்டு வந்து இருந்தது. நான் இப்படி வேலைக்கு போயிட்டு வர்றப்ப தான் இப்படி சைக்கிளில் வர்றப்ப தான் இப்படி வலிக்கு மழை டைம் விழுந்து வாய்க்கால அடிபட்டு உடஞ்சது. இந்த கால் உடஞ்சிருக்கு, இந்த மூட்டு உடஞ்சிருக்கு, பின்ன முள்ள தானே அடிபட்டு இங்கே இருந்து கொண்டு போனாங்க கல்முனையிலேருந்து மட்டக்களப்புலேருந்து கொழும்புக்கு 12 மணிக்கு ஏற்றி கொழும்பு கொண்டு போனாங்க. கொழும்பு கொண்டு போயிட்டு அங்கே 3 மாதமாக கொழும்புல தான் வச்சு பார்த்தாங்க. அப்பாலாம் வந்து இருந்துக்கான், தம்பிலாம் இருந்துக்கான் பார்த்தாங்க. அங்கே பார்க்கல, ஒருத்தர் நின்று பார்க்குறக்கு ஒருத்தருக்கு உதவி இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து திரும்ப மட்டக்களப்புக்கு அனுப்பி மட்டக்களப்பில் கல்முனைக்கு அனுப்பி நிற்க பார்க்குறக்கெல்லாம் ஒரு உதவிக்கு ஒருத்தர் இல்லாதனால தான் ஊட்ட இருக்குது. இந்த யூரி மாத்திரைக்கு போய் மாதத்துக்கு 2 டியூப் போயிட்டு மாற்றிடுவோம். கல்முனையில் போகலாம், சென்ட்ரல் கேம்ப் போகலாம், எப்படி போயிட்டு மாற்றுறது. அதுக்கு ஆட்டாவுக்கு ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. எனக்கு 600 எடுப்பாங்க, மற்ற சென்ட்ரல் கேம்ப் போனால் 1000 ரூபா, அங்கே போனால் 1000, கல்முனைக்கு போனால் 1700 ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு எடுப்பாங்க. இப்போ என்னன்னா, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் படிக்குது, இந்த பிள்ளை இங்கே படிக்குது. மனுஷிக்கு சோமலை வருத்தருக்கு அவருக்கும் ஒன்றும் வேலாது, இந்த தொழில் அதுன்னு செய்கிறதுக்கு அனுபவம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்படி இருக்கிற ஊர்லேருந்து வந்து இப்படி தான் கஷ்டத்தில் இப்படி தான் வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே சில பேர் கொண்டு தான் 1000-2000 காசு அதுன்னு கொடுப்பாங்க. கொடுக்குறத தான் இந்த கடிப்பள்ளி அதுன்னு சாமானம் வேண்டிக்கிறது. சில பேர் ஒரு 5,000-10,000 கொடுத்துருக்காங்க. சில பேர் ரோட்டில் போகிறவங்க பார்த்து அதுக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சு இந்த கதவு ஒரு ஆடு ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. நம்ம கல்முனையில் தான் இருக்காங்க அவங்க. அவர் இப்படி வேப்படிக்கு வந்து கேட்டிருக்காரு, இப்படி இல்லாதவருக்கு ஒரு பார்த்து நாங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கேம்பில் தான் அவர் வாத்தி வேலை செய்கிறாராம். இப்போ அவர் தான் வந்து நீ பார்த்து போட்டு வந்தாங்க. 3-4 பேர் வந்து அவர் அந்த தெரிஞ்ச காந்தன்றவர் வந்து கூட்டி வந்து என்னை காட்டி, அவர் இப்படி வருஷமாக விழுந்து இங்கே வேலை செஞ்சார் வச்சார் நல்லபடியாக கொண்டு காட்டி சரின்ட்டு வந்து இங்கே வந்துட்டாங்க. எனக்கு படம்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த அந்த ஆட்டு போயிட்டு அடித்து கொடுத்து 12 பேர் வந்தாங்க. பொடிமரம் அவங்களோட செட்டு ஒன்று 12 பேர் வந்து தான் அந்த ஆட்டுப்பட்டியை செஞ்சு 4 ஆடு கொண்டு கொடுத்து செஞ்சு கொடுத்தாங்க. இராகமம்ட்டு வந்து அந்த கோழி கூட கட்டி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட என்ன நிர்வாணமாக எதான்னு கேட்டேன்.
அவங்க சொன்னாங்க நிர்வாணம்லாம் எங்களோட குழுவில் நாங்கள் வேலை செய்கிற பொடியமாக இருக்கோம், மேசன் வேலை பயிரண்டா அதுன்னு செய்கிறவங்க, அவங்க தான் இதை பார்த்து நாங்கள் காசை போட்டு வந்து கோழி கூட கட்டி தரோம்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. நான் அதை விட்டு கொஞ்சம் எனக்கு வருமானம் இருந்த இந்த மிட்டம் முட்டையெல்லாம் விடலை, கோழி கொஞ்சம் சின்ன கொண்டு விட்டாங்க. அதை நான் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் பராமரித்து கொஞ்சம் நாள் இந்த பிள்ளையோட குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பராமரிப்பு. இப்போ அது கோழிலாம் அவ்வளோ இல்லை, விலைவாசி அதுன்றதுனால ஒன்றும் செஞ்சுக்கலாம் கிடக்கு. இந்த ஆடு இருந்துச்சு, ஆடு நாளை கொடுத்ததுனால அதில் நான் வருஷத்துக்கு ஒரு ஆடை விற்று வீட்டு செலவு அங்கங்கே வாங்குகிற கடனை அதில் கட்டிக்கிறது. இப்படியே தான் இந்த வாழ்க்கை போகுது. இந்த வீடெல்லாம் மழை பெஞ்சா உள்ளுக்கெல்லாம் படுக்கையில் உள்ளுக்கு எல்லாம் இந்த சிமிதியெல்லாம் உடைஞ்சி எல்லாம் கிடக்கு. இந்த வீடு இப்போதைக்கு என்ன நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இந்த வீடு இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னா இந்த சித்திரைக்கு தான் என்ன செஞ்சோன்னா ஒரு வருஷத்துக்கு ஆடு ஒன்று கேட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஆடு 20,000 காசை கொடுத்தேன். அந்த ஆடை விற்று போட்டு தான் இந்த பெயிண்டெல்லாம் வாங்கி நான் போயிட்டு ஆட்டாவில் நீ இப்படி ஆட்டா வரும் இப்படி போய்டும் அதெல்லாம் கொண்டு வந்து ஆட்டா அனுப்பாட்டி அந்த மனுஷன் பிள்ளையும் தூக்குன மாதிரி தான் ஆட்டாக்கார காலை பிடிப்பார், மனுஷி ஆட்டாவில் தூக்கி வைப்பேன். வச்சா அதில் ஆட்டாவில் உட்காந்து போய் கல்மணியில் அந்த சாமான் வாங்குற கடையில் போயிட்டு நான் ஆட்டோவில் தான் இருப்பேன். அந்த ஆட்டோக்கார டிரைவர்கிட்ட தான் வீட்டுக்கு என்ன சாமான சகலை வாங்கணுமோ எல்லாமோ அவரை சொன்னால் அவர் வாங்கிட்டு பில்லை கொண்டு காசை கொடுத்து எல்லாம் செய்வார். மறு அவர்கிட்ட ஆடையால் போய் சாமான் வாங்கணும், பெயிண்ட் இன்னும் வாங்கிட்டு சுண்ணாம்பு 25 கிலோ பெயிண்ட் வாங்கி கொண்டு மனுஷி தான் இதெல்லாம் அடித்தா. எங்களுக்கு உதவி கொடுத்ததும் இல்லை, மனுஷி தான் தனி அந்த சுண்ணாம்பெல்லாம் அந்த வருஷத்துக்கு பூசினது மனுஷி தான். ஒரு இந்த பெயிண்ட் இதுக்கு தவறு அந்த கேட்டு தவறு அடிச்சிருக்கு, அது தான் இதுக்கு அடிச்சிருந்தேன். அப்போ நான் அந்த ஆடு வித்த காசு இருக்கேன்னா எங்கிட்ட பக்கத்தில் ஓடாக இருந்தார். ஒரு நான் சொன்னேன் இதை கொஞ்சம் கதை போடுறது 2 பொம்பளை பிள்ளைக்கு உடுப்பு மாற்ற வைக்கணும் பெரிய ஆளாக வந்தா. அப்போ இது அவங்க அம்மா அப்பா கொடுத்துட்டு போன தவறு கேட்டு ஒன்றும் இல்லாமல் நான் சொல்லி அந்த கேட்டெல்லாம் கழட்டி போட்டு நான் தான் அந்த கதவெல்லாம் போட்டு இதை அடித்து இப்போ அந்த பெயிண்ட் அடித்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இந்த பெரிய பிள்ளை எதுவும் தண்ணி வாத்துறதுக்கு எதுவும் வந்தால் செய்யணும் வைக்கணும் தான் இதெல்லாம் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். இது இதில் கொடுத்து வீடு இந்த சிமெந்திக்கு இது சும்மா தான் கிடந்தது. இந்த இதெல்லாம் சிமெந்தியெல்லாம் நானே தான் இதெல்லாம் போட்டு எனக்கு செஞ்சேன். இந்த வீடெல்லாம் உடஞ்சி இந்த உள்ளுக்கு கொஞ்சம் நீங்கள் உள்ளுக்கு கொஞ்சம் லைட்டை போட்டு பார்க்கலாமா உள்ள எல்லாம் வீடு எல்லாம் ஒழுகுது. உள்ளுக்கு படுக்கல நான் இடத்துல படுக்கிறேன்னா நான் தான் மற்ற மழை டைமில் உங்கள் உள்ளுக்கு தான் படுக்கல. அந்த கதவுல அந்த கலண்டு கதவுல சும்மா தான் இருக்கு. ஆமாண்ணே இந்த நிலத்தை பாருங்க. ஆடா இது சும்மா தான் இருக்கேண்ணே, இதுக்கு லொக்கு இதெல்லாம் இல்லை, மேல் இதில் மட்டும்தான் இருக்குது, கீழெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரோட சத்தி நிலமும் வந்து உடச்சலுது தானே வந்துட்டு இங்கே தண்ணி ஊறி போய் இருக்குது. அது இப்போ தண்ணி ஊறி போய் இருக்குது நிலம்லாம். ஸோ இது அவரோட பழைய வீல் சேர் அண்ட் அதுக்கப்புறமா ஒருத்தங்க வீல் சேர் வந்து வேண்டி கொடுத்ததான் சொன்னார். அதுக்கானதை வந்து நான் கேட்குறேன். நான் வந்துட்டு இந்த ஸ்டிக் வந்து முன்னாடி யூஸ் பண்ண ஸ்டிக் போகல. மேலே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள உடஞ்சிருக்குது, ஓடு தகரம்லாம் வச்சுருக்கு மேலே. ஸோ அதைத்தான் வந்து சொல்லியிருக்கிறேன். அப்படியே ஓகே. இது யாருங்கம்மா? 2023 கிரேட் 5 மகளா தரட்சிகா? எங்கே நீங்களா? அது அப்போ இப்போ எங்கே அவங்க? இவங்க தான் ஹாஸ்டலில் படிக்கிறதா சொன்னீங்களா? ஓகே, இவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஹாஸ்டலில் தான் படிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அப்போல்லாம் ஹாஸ்டலில். ஸோ இப்போ என்ன கிரேட் படிக்கிறாங்க இப்போ? ஏழாம் ஆண்டு. நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. படிப்பெல்லாம் அப்படி போகுது? பரவாயில்லையா? கிளாஸுக்கு போகிறதா? கிளாஸுக்கு போகிறேன். அது தூரத்துக்கு அங்கே டீச்சர் சொன்னாங்க 15 நம்ம வகுப்பிரிக்காம போட்டாமண்டு சைக்கிள் விட்டு இஞ்சி இந்த பக்கத்தில் போகிறேன். மண்டூர் 15 கிளாஸ் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னதா? 15 இல்லை ரைட். அப்போ இப்போ இங்கே எங்கே கிளாஸுக்கு போகிறீங்க? இந்த கணித வகுப்பு, இங்கிலீஷ், சிங்களம் 3க்கும் போகிறீங்க. படிப்பெல்லாம் ஓகே, நல்லா சொல்லி தராங்களா? ரைட், ஓகே. ஸோ ரைட். அது வந்து இந்த அறையை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஓட்டையாக தான் இருக்குது. அது எல்லாமே ஓட்டையாக இருக்குது. இதுவும் நிலவெல்லாம் வந்து அப்படி தண்ணி ஒளி ஈரம் ஊறி போய் தான் இருக்குது. ரொம்பவே மோசமான நிலைமையில் தான் வீடு இருக்குது. ஓகே, ஸோ
ஸோ வீட்டோட நிலவரம் எவ்வளவு தான். சரிங்க, உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? 36. 36 வயசு. எத்தனை வயசில் திருமணம் பண்ணீங்க? இப்போ 10-12 வருஷம் இருக்கும்ல. 10-12 வருஷத்துக்கு அப்படிக்குள்ள இருக்கும். பிள்ளை 12 அவ எல்லாம் பண்ணுறா அவருக்கு 12 வயசு. அப்படி தான் இருக்கும். ரைட், ஓகே. உங்கள்ட்ட சகோதரங்கள் வந்து நீங்கள் எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். யார் யார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க? வெளியாரியா ஆ வெளியே இருக்காங்க, ஒருத்தரும் பார்க்கறல. பார்க்குறது இல்லையா? அம்மா அப்பா? அம்மா இருக்கி, அப்பா எடுத்தாரு. அப்பா என்னச்சு? செத்துத்தாரு. அடப்பு செத்துட்டாரு. அம்மா பார்க்க வரவங்களா? அவங்க அப்பா வர மாட்டாங்க. பாரு. வரல. சும்மா அப்படி வந்து பார்த்துட்டு போவாங்க. நமக்கு வர மாட்டாங்க. சும்மா வந்து பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு டீப்பு அப்படி வந்து சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அக்கா வந்து அதிகம் பேச மாட்டாங்க. கழிக்க மாட்டாங்க. இன்னும் படிப்பு ஒன்றும் இல்லை. நீ தொழில் எதுவும் செய்ய அனுபவம் இல்லை. நான் தான் இதெல்லாம் நானும் வந்து இப்படி பயிர் பொடியை வந்து தான் அப்படி வந்து கல்யாணம் முடிச்சு. உங்கள்கிட்ட சொந்த ஊர் எது? என்னோட சொந்த ஊர் வந்து கண்டி கலகா ரோட்டில் குப்ராசைக்குன்னு போகணும். குப்ராசை நான் அப்படி வந்து வேலைக்கு வந்த வாக்கில் எங்கள் மாப்பிள்ளை பார்த்து உங்க கல்யாணம் முடிச்சு பேசி பிடிச்சாங்க. அப்போ நம்மளோட வீட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட கேட்டுவிட்டு பிரச்சனை இல்லை அவங்களால முடியும்னு சொல்லி நான் கல்யாணம் முடிச்சு அம்மா வீட்டுக்கு உங்களெல்லாம் வேனில் ஏற்றி வீட்டு ஊருக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். இருந்து எல்லாம் போய் நான் அங்கே பிள்ளையெல்லாம் கொண்டு வச்சுருந்தேன். அவங்க அம்மா அப்பாலாம் கொண்டு போய் காட்டிட்டு தான் வந்தேன். இருந்தாங்க. நம்மளை எனக்கு இந்த வருத்தம் வந்து உளுந்து கிடக்கிற அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்பா தான் நிறைய வந்து ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தாரு. நம்மளோட மச்சனை வர 3 பேர் இருக்காங்க. ஒழுங்கா நீங்கள் பார்க்குறதில்ல. அவன் தங்கச்சி ஒன்று இருக்கு. அவங்க கல்யாணம் கட்டி அவங்க துண்டு அவங்க ஒரு புது வீடு ஒன்று இருக்கு. அதில் போயிட்டாங்க. நான் இது வந்து பழைய வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வருத்தக்காரியாக இருந்தால் நம்ம கல்யாணம் கழிச்சிட்டோம் விடப்படாது கடைசி வச்சு காப்பாற்றணும்ட்டு ரெண்டைக்கும் அதே தான் நான் ஆடிட்டோம். எங்கேயும் ஆட்டியும் போய்ட்டு சைக்கிள்லையோ இதுலையோ போய்ட்டு ஆட்டு வாங்க விட நான் உழைச்சி இருக்க தண்டி நான் சாப்பாடு தரேன். 2 வீட்டில் தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் அவங்க அம்மா அண்ணன் தம்பியில் நான் ஒழுங்காக எங்களுக்கு ஒரு 5-10 காசு கொடுக்குறதில்ல. அவர் தம்பியும் கல்யாணம் முடிச்சிட்டாரு, அண்ணன் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவங்க பொம்பளை பிள்ளைங்க 3 பிள்ளை தூரத்தில் இருக்காங்க. வெளிநாட்டில் தான் இருக்காங்க. கட்டாரில், சவுதியில் அப்படி இருக்காங்க. துபாயில் இருக்காங்க. எங்களுக்கு இந்த 2 டீப்பு சொல்ல போனால் உண்மையை சொல்கிறேன்னா உங்களோட அம்மா வீட்டுக்கு காசு அனுப்பி 10,000 ரூபா 5,000 ரூபா அனுப்பி 2 டீப்பு எங்களுக்கு 3,000 சாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க. கரண்ட் காசும் தண்ணி காசும் 2 டீப்பு கட்டியிருக்காங்க. மற்றபடி அந்த பெருசாக எங்களுக்கு ஒரு உதவி மாதம் ஒரு 5,000 காசை கொடுப்போம் வைப்போம் உதவி செய்வோம்னா அதெல்லாம் இல்லை. அவங்களோட ரூட்டு வேறு. நம்ம அதுக்கு போகலை. நமக்கு கை காலத்துக்கு சண்டை பிடிச்சிக்க போகலை. அதனால் நான் விட்டு எந்த குடும்பத்தை நான் எப்படியோ விழுந்தாலும் வச்சு பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்தே என்ன பார்க்குறதுக்கு நிற்கிறக்கு ஒருத்தரும் இல்லாமல் எங்கள்கிட்ட அப்பா தான் வந்து நின்று கொழும்புல ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருப்பேன். பார்த்தார். அப்போ பார்த்து இருந்து நான் 3 மாதம் நான் போயிட்டார். நான் வீட்டுக்கு போகிறேன் தம்பி. அப்போ நான் அப்பா ஊருக்கு போயிட்டார். வந்து நான் இங்கே டிக்கெட் வெட்டி வந்து இங்கே பார்க்க ஒருத்தமில்ல இங்கே தான் இருந்தேன். நம்மளோட அப்பா வாரக்கிழமைக்குள்ள இங்கே வாரேன்னு சொன்னார். வீட்டில் போயிட்டு நான் வார பார்த்துட்டு போனவர். ஒரு கிழமை 2 நான் வந்து இந்த கட்டில் கிடக்கிறேன். அப்பா செத்துட்டார். அப்பா செத்து போனதுக்கு சரி அப்படின்னு அதுக்கு போகலான்னு பார்த்தோம். ஏலாம் போயிட்டு என்னால் போய்க்கலாம் போயிட்டு கொஞ்ச நேரம் அம்மாலாம் அழுந்தாங்க. உனக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா வச்சுருக்கான் உனக்கு வரையலை வைக்கல இப்போ தம்பி பேர் தெரியல அப்படின்னு வீடியோவில் காட்டினாங்க ஃபோனில். இப்படி நம்பர் வாங்கி கொடுத்து காட்டினோம். அது முடிய அம்மா ஒரு கிழமையில் அம்மாவும் செத்துட்டாங்க. 2க்கும் அம்மா அப்பாவும் பார்க்க போக கிடைக்கல, அம்மாவும் பார்க்க போக கிடைக்கல. அப்படியே விட்ட மாதிரி அக்கா மாதிரி இருக்காங்க. அக்கா மாதிரி எடுத்து எல்லாம் காட்டினேன் வீடியோவில். அம்மா செத்த பப்பா வச்சு காட்டினேன் எல்லாம் மாதிரி. அக்காலாம் இப்போ கிட்டத்தில் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு தம்பி எல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலன்ட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க. பெரிய நிலைமையில இருக்கேன்னா அவங்க கொளாரிட்டு அழுந்துட்டு போகிறாங்க. அவங்களும் கஷ்டக்காரவங்க. அவங்க நாட்டில இருந்து அம்மா அப்பாவோட இறப்புக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு இருக்கும். கண்டிப்பாக கிட்டத்தில் இருந்து போய் பார்க்கலாம். பட் என்ன இந்த நிலைமை அப்படியேப்பட்ட நிலைமைனால அம்மாவும் பார்க்கலாம் மண்ணோட அள்ளி போடலாம் என்ன. ரைட், ஓகே. நான் இப்போ என்ன சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சது, அதாவது உங்களோட சின்ன பிள்ளை மகள் கடைசி பிள்ளைன்னு. ஸோ அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு பணிவிடை செய்கிறத வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி சொல்லுங்கள்? அந்த புள்ள தான் எனக்கு அந்த பெரிய புள்ள இருக்கிறப்ப நல்லா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு வந்தோம். சில ஆஸ்பத்திரியில் வந்து தூக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அந்த ஸ்கூலோட்ட விட்டு எனக்கு அந்த பட்டை மாற்ற போகிற டைமில் இல்லாட்டி வருத்தம் வந்தாலும் அந்த ஸ்கூலில் நிப்பாட்டி போட்டு பிள்ளைய ஆட்டாவில் ஏற்றிட்டு போவேன். என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு வண்டியை எடுத்து அள்ளி தூக்கி வச்சு என்னைய
தள்ளிட்டு போகிற சில பேர் இல்லாமல் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அந்த நேரத்தில் என் புள்ள தான் இந்த காலை பிடிக்கும், வண்டி ஆட்டோலேருந்து இறக்கி காலை பிடிச்சி அந்த நேரத்தில் காலில் அந்த ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கால் வைக்கிறதெல்லாம் இல்லை அந்த வண்டியில். அந்த வண்டி வந்து அங்கே சும்மா தான் கிடக்கு. அப்போ இந்த புள்ள தான் பெரிய இருக்கிறப்ப பெரிய செய்வா, இந்த பிள்ளை இருக்கிறப்ப தான் அந்த கால் ரெண்டு பிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட அவள் பின்னுக்கு தள்ளிட்டு வருவா, முன்னுக்கு கொண்டு போயிட்டு அவனை விட்டுட்டு மறைய ஆட்டாவில் ஏற்றுட்டு வரும்போது காலை தூக்கி பிடிச்சி கொண்டு வந்து ஏற்றுற வைக்கிறது எல்லாம் இந்த புள்ள தான். இந்த புள்ள தான் இருக்க கண்டு ஸ்கூலு வகுப்புக்கெல்லாம் போய் வந்து பின்னர் அவனை கட்டில் தூக்க கீழே தூக்கி போட இப்போ இரவைக்கு வண்டியில் போய் வண்டியிலேருந்து இரவைக்கு 7 மணி 6 மணிக்கு வண்டியில் தூக்கி உள்ளே கட்டலில் போட்டால் அப்படியே பிறண்டு படுக்கலாம். சூடு இருக்க இயலாது. அப்படியே சில நேரம் மழை பெஞ்சா அந்த வாலியை கட்டி நேற்று தான் வாலியில் அவுத்து போட்டேன் நான். மழை அடிக்கிறப்ப இதெல்லாம் ஒழுகுது. பொது வெளியால் இப்படி இருக்குது, மழை அடிக்கிறப்ப எல்லா இடத்துலையும் ஒழுகும். படுக்க இல்லாது மனுஷன் பிள்ளைங்க வீட்டில் படுப்பாங்க, அது ஒழுகுது. ஒருத்தான் நான் படுத்தேன் அங்கெல்லாம் ஒழுகுன்னா அந்த கட்டளை தூக்கி வெளியே போட்டு என்னை படுப்பேன்னு இந்த விராந்த கட்டி இங்கே நீ படுக்கிறேன். அப்போ இப்படி இந்த வாழ்க்கை இப்படி போய்க்கிருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து பொம்பளை பிள்ளைகள். ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க. எனக்கு ஒரு பொடிய மாதிரி இருந்தால் எனக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும். 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த பிள்ளை இருந்து தான் எனக்கு இவ்வளோ உதவிகள்லாம் செய்கிறது. அப்போ இந்த இருக்கிற பெட் இது நான் வண்டி கொடுத்தாங்களே இந்த கரண்டு, இந்த பெட்டை. ஆமாம், இந்த கரண்ட் வந்து டிஎஸ்எப்ஸால் அந்த விதானையும் அந்த மற்றவரும் சேர்ந்து அந்த எனக்கு வருத்தக்காரவங்களுக்குன்ட்டு இந்த சில பேர் கொடுத்தாங்க. அப்போ அதில் இந்த பேரை எடுத்து எழுதி போட்டு இந்த பெட்டை கொடுத்தாங்க. அந்த புண்ணு வராமல் சும்மா பின்னுக்கு படுத்து அந்த புண்ணு வராமல் இருக்கிறதுக்காக தான் அதில் பெட் கொண்டு போட்டு கொடுத்தாங்க. அந்த பெட்டில் தான் படுத்துக்கிறது. அந்த இந்த வீல் சேர் ஹெல்ப் பண்ணது, இந்த வீல் சேர் வந்து ஹெல்ப் பண்ணவர் வந்து எலெக்ஷன் கேட்டு வந்தாங்க. வந்தப்போ நான் எடுத்து தான் படுத்து கிடந்தேன். அப்போ அவங்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வரப்போ எனக்கு வந்தாங்க. வந்து என்னை பார்த்து என்ன நடந்த கேட்டாங்க. நான் தான் வேலை செஞ்சுட்டு வரும்போது விழுந்த சைக்கிள் விழுந்து இப்படி அடிபட்டு வருத்தமாக இருக்காங்க சார் அப்படின்னு. இப்போ எவ்வளோ காலம் நான் ஒரு 6.5 வருஷமாக ஆகுது சார் அப்படின்னேன். அப்போ சாப்பிட்டீங்களான்ற சாப்பிட்டோம்னா சாப்பாடு 2 தட்டான்னு கேட்டாங்க. நல்ல வேணாம் நீங்கள் கொண்டு போங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். நல்லா சாப்பிடுங்க கொண்டு கொடுத்து அந்த ஐயாண்ட காசும் கொடுத்து அந்த செலவுக்கு வச்சுக்கணுன்ட்டு மரசு அந்த பழைய வண்டி ஒன்றுங்க. அந்த வண்டியை பார்த்து வண்டி இருக்கான்னு கேட்டால் நான் காட்டினேன் முன்னே இருந்த வண்டியை, பழைய வண்டியை. அந்த வண்டியை பார்த்துட்டு மரம் சொன்னாங்க உங்களுக்கு நாளைக்கு ஒரு வண்டி ஒன்று அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நான் வந்து இந்த வண்டியை கொண்டு கொடுத்து அவங்க உட்கார வச்சு வேற அவருக்கு கூட்டாளி ஒருத்தர் வெளியிலேருந்து காசு அனுப்பியா வாங்கி விடுன்னு சொன்னாராம். சிங்களாக்கள் தான் அந்த எலெக்ஷன் கேட்டு வந்ததில் அதில் அவர் தான் வந்து இந்த நாக்காளியை வண்டியை வாங்கி கொடுத்து தந்து போனார். ஓகே, உண்மையில் என்ன சொல்கிறது, இப்போ வைஃப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கள வந்து பெருசாக வந்து அவ்வளோ வந்து பேசி செய்ய மாட்டாங்களாக்கா. அண்ட் வந்து 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பிள்ளை வந்துட்டு ஆசிரமத்தில் படிக்க விட்டுருக்காங்க, 7th படிக்கிறாங்க. அண்ட் வந்து இந்த பிள்ளை வந்துட்டு இப்போ 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்கன்னு 5ஆம் ஆண்டு. அந்த அண்ணனோட நிலைமையை பார்த்துருப்பீங்க. இந்த நிலைமையிலும் கூட வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சரி ஃபேமிலியை பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆசையாக வந்து இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா, நான் உண்மையிலே இந்த ஒரு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுதுன்னு? நான் அப்படி அண்டைக்கு வேலைக்கு தான் போகிறது. தொழில் இல்லைங்க. கொல்லி கொத்த போகிறது, இந்த வேலி எனக்க போகிறது, இந்த 3 வேலைக்கு தான் செய்கிறது. அன்றைக்கு நான் அன்றைக்கு போனேன்னு வேலி தான் எனக்குன்னு இந்த வேப்படியில் தான் கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன். அப்போ மழை பெய்யும். அந்த அண்ணன் சொன்னாங்க இந்த மழை பெய்ய தம்பி வேலை செய்யண்டா, வேலை செய்யுங்க இல்லாட்டி என்ன செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ செய்ய தான் சொன்னாங்க. எனக்கு மனசு கேட்குற சும்மா ஒரு மனுஷிட்டம் வேலை செஞ்சு கொடுத்தா வடிவாக செஞ்சு கொடுத்துட்டு அந்த 10 ரூபா வாங்கினாலும் ஒழுங்காக நம்ம வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அடிக்கிற மழையில் போயிட்டு நம்ம சும்மா நனைஞ்சிக்கிட்டு அந்த வேலையும் செய்யாமல் சும்மா நின்றுட்டு வாங்கிட்டு வர நமக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் சொன்னேன் இல்லை இந்த வேலையை நாளைக்கு வெயில் அடித்தா வந்து நான் செஞ்சு தரேன், இந்த மழையால் நான் வந்து இப்படி செஞ்சு உங்களுக்கு சும்மா சம்பளத்தை வாங்கிட்டு போகிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் தாங்கணுன்னா 600 1200 1100 சம்பளம். அப்போ 500 காசு கொடுத்தாங்க. நான் நாளைக்கு வாங்க 100 தாருன்ட்டு அதையும் போய் கேட்க முடியல. அன்றைக்கே தான் அந்த வாரப்போ தான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து மலையோட வந்து விட்டு இப்படி உட்காந்து இந்த பிள்ளைகிட்ட சொன்னாப்பா எனக்கு கொத்தும் வடையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரி மகளேன்ட்டு போய் அந்த கொத்தை வாங்கிட்டு அந்த சந்தியாவில் வாரப்போ தான் அந்த அந்த சைக்கிள் பிடிபடாமல் இந்த கையில் சுருக்கி அப்படியே கொண்டு போயிட்டு வாய்க்கால தட்டி விட்டது. கை என்ன நடந்தது? இந்த கையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் அப்பையிலேருந்து இது செய்யாதா? இப்போ வேலை செஞ்சுட்டு வந்த டைமில் நல்லா இருந்தேன். இந்த உளுந்தேனே உளுந்துக்கு அதுக்கு பிறகு இந்த நரம்பெல்லாம் வெட்டி ஆப்ரேஷன்லாம் பண்ணி இந்த இப்படி இருக்கிறப்ப தான் இந்த கையெல்லாம் எனக்கு சூம்பி இந்த நான் இப்படி இருக்கேன். அண்ணா படத்தை கொஞ்சம்
படத்தை கொண்டு வருங்க. நான் இப்படி இருக்கிறேன்னா நல்லா நல்லா ஊக்கமாக எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல ஊக்கமான படியும் நெல் மூட்டையில் நான் தலையில் தூக்கி ரொடிக்க ஏற்றுவேன். அப்படிலாம் நான் இருந்தேன். பாருங்க நான் இருந்த மாதிரி இவங்களோட ஃபோட்டோஸ். ரைட் ரைட். ஓகே. காவடி எடுத்தது நான் நல்லா இருந்தேன். வேலை செஞ்சேன். இது எத்தனை அமௌண்ட் எடுத்த ஃபோட்டோ இது? இது இப்போ இருக்கும் எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். இந்த கண்டியில் தங்கச்சி 2 பேர் அவங்க. ரைட் ரைட். ஓகே. எவ்வளோ பிரச்சனை. ரைட். அப்போ ஃபெஸ்ட்டுக்கு நான் நல்லா இருந்தேன். உங்களை போல நான் நல்லா ஓட வைக்க வேலை செய்ய எல்லாம் அப்படி இருந்தேன். இப்போ இந்த உளுந்த கைக்கு தான் எனக்கு இந்த மாதிரி இந்த மூஞ்சில் அந்த வெள்ளை மாதிரிலாம் வந்தது. இந்த மாதிரி வெள்ளையாக வந்து அந்த விழுந்தது தான் சொல்கிறீங்களா இப்போ? அதுதான். ஓகே. அப்போ சடன்னு வரும்போது தானாக நீங்கள் விழுந்தீங்களா சைக்கிள் இல்லையா? சைக்கிளில் வர்றப்போ அப்படியே விழுந்தான். பிரேக் பிடிக்காமல் அப்படியே வலிக்கிட்டு போயிட்டு விழுந்தான் சைக்கிளில். எங்கள் பள்ளமுங்க. ஒரு வாய்க்கால் இப்படி வாய்க்கால், அந்த வாய்க்காலில் போயிட்டு அப்படியே வலிக்கிட்டு போயிட்டு அப்படியே விழுந்தாக்கிட்டான். இந்த கால் வந்து இந்த சைக்கிள் உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு போனதுக்கு அந்த கூப்பிட்டேன் ஒருத்தர் வரல, மூச்செடுக்கிறான்ட்டு ஒருத்தர் கண்டு சொல்லிவிட்டு வர சொல்லி வந்து எடுத்தாங்க. இந்த காலை அப்படி வண்டி நம்ம எதுவும் எடுங்கன்னு சொல்கிறப்ப பட்டார்னு இழுத்தாங்க. இது பட்டக்குன்னு சத்தம் கிடச்சி, பட்டார்னு சத்தம் கிடச்சி. அதுக்கு மேலே கால் தூக்கி வைக்கல. இது முறிஞ்சான்னு. ஆனால் இந்த பேல இங்கே இது தான் இந்த மூட்டு தான் வருத்தம் கொடுக்குறது. இதுவும் உடஞ்சிருக்கு போல். ஆனால் இந்த மூட்டும் இந்த இது இடையில தான் எனக்கு வருத்தம், பெரிய வருத்தம் அது. இதை இட்டு தான் இப்போ இந்த ரத்த ஓட்டமெல்லாம் இல்லாதனால தான் எனக்கு இந்த கையெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கலாம், சாப்பிடையில மனுஷி தான் தீட்டி விடுறது. இந்த கையெல்லாம் இந்த எடுக்கலாம் ஒன்றுமே செய்யலை, சாப்பிடையில ஒன்றும் செய்யலாம். ஓகே. அப்போ நீங்கள் அவடத்துல போய் அந்த காற்று பண்ணுறேன்லாம் சொன்னால் இப்போ இங்கே காலையில் மனுஷன் கீழே தூக்கி போடுவா, தூக்கி போட்டு குளிப்பாட்டி தூக்கி போட்டா இடத்துல பேனை போட்டு வைக்க இருக்கலாது. பேனை போட்டு இடத்துல இருக்குது. அந்தியாவுனா 4 மணி 5 மணியை போல் 4:30 மணி 5 மணியை போல் குளிச்சுட்டு வண்டியில் தள்ளி 2 பேர் ரோட்டில் வைப்பாங்க. அந்த காற்றுக்கு இது போகிறப்ப ஆக்கள் வருவாங்க, கதைப்பாங்க வைப்பாங்க. சில பேர் வந்து காய்ச்சிக்கணும் என்ன மீது அப்படின்னு காய்ச்சிக்கு இருப்பாங்க. அப்போ அது பொழுதுபோக்கு மாதிரி எனக்கு அவனுக்கு இருக்கிறப்ப இந்த வார்த்தை இந்த பொங்கோட காய்ச்சிக்கு இருக்கேன்னா பின்னுக்கு இருக்கடா இந்த பின்னுக்கு இது இந்த துண்டு இந்த மூட்டு எனக்கு இது இப்படி சப்பையெல்லாம் ஒன்றும் செய்யலாம். அதெல்லாம் இப்போ வண்டியில் கொஞ்சம் இருக்கா இப்படி இருக்கலாம், மற்றபடி ஒன்றும் இயலாது. இந்த மாதிரி சார்ந்து இருந்த ஆவரத்தில் கொஞ்சம் காத்தாட்டம் இருக்கிறப்ப கொஞ்சம் வேக்கலாம் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். அங்கனைக்கு இருந்து 6:30 மணியை போல் கொண்டு கட்டில் தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே படுத்து இருக்கிறான். சாப்பாடு மனுஷன் தேத்தி விடுவா, சாப்பிட்டு படுக்கிறேன். சரிங்கண்ணா. அப்போ இங்கேருந்து இந்த 2 வாழ்வாதாரமும், அதாவது கோழி வளர்க்குறதாலையும் ஆடு வளர்க்குறதுனாலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு வருவாய் கிடைக்கும்? அதில் வருமானம்னா அப்படியே ஒரு 40 கோழி அப்படி வளர்த்தா முட்டை கிட்ட விட்டால் ஒரு நாளைக்கு ஒரு கோழி ஒரு முட்டை விட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10-20 முட்டை விட்டால் நமக்கு ஒரு 500-600 ரூபா கிடைக்கும். அந்த முட்டை விலை குறவு தானே. அப்போ அந்த வருமானத்தை வச்சு செஞ்சுக்கிறது. இப்போ அதுவும் இல்லை, சமைக்கிற கூட ஒழுங்கான இடம் இல்லை. இன்னைக்கு படுக்கிறேன்னா எனக்கு இருக்கல மனுஷி எனக்கும் சண்டை வேறு வரும். என்ன கொல்ல போறியான்னு கேட்பேன். என்னன்னா அந்த சமைக்கிறதுக்கும் அங்கிட்ட ஏழை மழை பெஞ்சா இது உள்ளுக்கு தான் சமைக்கிறது. அப்போ சமைச்சிக்கிற புகையை போட்டால் எனக்கு வருத்தத்தோடு அந்த புகை கண்ணாலும் வருத்தத்தோடு படுக்கலை, பேனு போட்டாலும் படுக்கலை. இதில் அதனால் சமைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அப்போ இப்படித்தான் வசதி இல்லாமல் அப்படி இருந்துட்டு இருக்கோம். நாங்கள் முன்னுக்கு ஒரு சில்லறை கடை ஒன்று இருக்குது. அதில் போய் சில்லறை கடையில் சாமானம் வேண்டி போட்டு இந்த அசுவாச காசு எடுத்தா கொண்டு அங்கே 2000-3000-4000 அங்கே கொடுக்குறது. தண்ணி காசு கரண்ட் காசு கட்டுறது. சில நேரம் ஆட்டோவுக்கு போகிறதுக்கெல்லாம் புள்ளோட்டு தோடு 2 வீடு வச்சுட்டு தான் ஆட்டோவுக்கு போகணும். புது வருஷத்துக்கு காட்டுங்க. உங்கள்கிட்ட தோடுங்கடா ஆத்தாடி எல்லா அப்புறம் இந்த தோடு தான் போட்டிருக்காங்க. அங்கே இல்லத்தில் நிற்கிற பிள்ளை அதுவும் ஒரு பித்தாள் தோட்டத்துக்கு மாமி தங்கத்தோடு போட்டு விட்டான்னு சொன்னாங்க. இதெல்லாம் தெரியாது. அங்கே வச்சு இல்லத்தின் தோடையும் காணாமக்கி இந்த சுரையை காணாமக்கிட்டு பெரிய பிள்ளை அதை காட்டி அப்போ தோந்து போய் கொண்டு கொடுத்தா அதுவும் தெரியும். அதையும் வருஷத்துக்கு வச்சு தான் நான் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி மனுஷுக்கு இவங்களுக்கெல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்தது அந்த காசில் தான். நான் இந்த திருப்ப அந்த துண்டு வச்சுருக்கேன்.
இந்த அங்கே அதை வச்சதுக்கு 6,000 ஒன்றும் மறு 5,000 வச்சது துண்டு இருக்குது. திருப்பம் அப்படியே வச்சுருக்கேன். வசதியில் இந்த பிள்ளை கிளாஸ் காசு எவ்வளோ, டியூஷன் காசு எவ்வளோ கொடுக்குறீங்க மாதம்? அதை நிப்பாட்டி விட்டாங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் கஷ்டக்காரவங்க, அதனால அது உங்களுக்கு தேவை. 2 3 டைப் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு வரப்போ என்னோட கதைச்சாங்க. அப்படி சார் அவனுக்கு கஷ்டம்னா இப்போ வகுப்பு காசு தேவையில்லை, பிள்ளைய வந்து படிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1,00,000 மட்டும் ஒரு 1,000 காசை எடுக்கிறாங்க. அப்போ அந்த 1,000 மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ என்னன்னா அந்த பிள்ளை இப்போ 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு வகுப்புக்கு இப்போ இங்கே சின்ன வகுப்பெல்லாம் விட போகிறாங்க. இப்போ சேர்மா சொல்லியிருக்காங்களா இந்த பாஞ்சாங்குடி பெரிய ஸ்கூல், பேர் பண்ண ஸ்கூல், அங்கே தான் வகுப்பு நடத்த போகிறாங்களா 2 மணிக்கு மேலே. அப்போ அந்த பிள்ளைக்கு போகிறதுக்கு வாரதுக்கு ஒரு சின்ன சைக்கிள் ஒன்றும் இல்லை, வகுப்புக்கு போகிறதுக்கு வாரது. சைக்கிள் ஓடுவாங்களா? ஓடுவீங்களா? சின்ன சைக்கிள் ஒன்றும் இல்லை. மற்ற இங்கே பெரிய ஸ்கூலுக்கு 6ஆம் ஆண்டுக்கு போனாலும் அங்கே போகிறதுக்கு சைக்கிள் ஒன்றும் இல்லை பிள்ளைக்கு. இப்போ கிட்டத்தில் அங்கே ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கான் வகுப்புக்கு. அங்கே போகிறதுக்கு பிள்ளைக்கு ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வேணும். அதுவும் வேண்டிக்கிறோம். ஒருத்தர் உதவி இல்லாமல் காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சின்ன மகள் 2 பெரிய மகள் 2 பேரோட படிப்பையும் பற்றி சொல்லுங்கள். எப்படி படிப்பாங்க? பெருத்தில் என்ன பொறுத்தளவுக்கு பெரிய பிள்ளை நல்லா படிக்கிறா. நான் இங்கே இருக்கிறப்ப நல்லா நான் சொல்கிற மாதிரி வகுப்புக்கெல்லாம் போவா. அவள் துணிச்சல் கூட படிக்கணும். எங்கே வகுப்பு வைக்கிறாங்களோ இன்றைக்கு படித்து வகுப்பு நிப்பாட்டு 4 காலம்னா அந்த வகுப்புன்னு கேள்விப்பட்டால் அந்த வகுப்பு கொப்பி எடுத்து புது கொப்பி எடுத்து பேனா எடுத்துட்டு போய் அந்த வகுப்புக்கு போய் படிச்சுட்டு தனியாக போ. இங்கேருந்து பாஞ்சாங்குடிக்கு நடந்து போயிட்டு என் பிள்ளை பெரிய பிள்ளை வேப்படிக்கு இந்த விமானத்தோட சைக்கிள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கள் அது இந்த ஏற்றிட்டு போகாட்டியும் நான் சொல்லியிருக்கேன். யாரும் கொஞ்சம் குழப்பம் பிள்ளையோட பிரச்சனை, சின்ன பிள்ளைகள் பிரச்சனை இருந்தது. நான் சொல்லியிருக்கேன் யாரும் வந்து கூப்பிட்டு ஏற்றுனா ஏற விடாது. யாரும் தெரிஞ்சவங்க வகுப்புக்கு போகிறவங்களோட போனால் ஏற்றுன கூப்பிட்டா போங்கன்னு. அப்படி சில பேர் போனால் ஏறி போவா, மற்றபடி இல்லாட்டி தனியாக இங்கேருந்து நடந்து போயிட்டு படிச்சுட்டு வருவாள். நல்லா போயிட்டு தனியாக படிச்சுட்டு அந்த ரோட் நெட்டுக்கு தனியாக போய் படிச்சு தனியாக வருவாள். எனக்கும் போய் பார்த்துக்கிறாருமா. எனக்கு காலை ஏண்டுச்சுன்னா நான் சைக்கிள் ஏற்றிட்டு போய் வருவேன். எனக்கு எல்லாம் மனுஷிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியத்தானே, பார்த்தா விலங்குத்தானே மனசு இப்படின்ட்டு. அப்போ இப்படி தான் இருந்து. ஆனால் சின்னவளும் அதே மாதிரி அவளும் ஊக்கமாக படித்தா. இவளும் படிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை, நல்லா படிக்கலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த பையனும் 7ஆம் ஆளாக வந்திருக்கா. 10 பிள்ளைகள் என்னோ 7ஆம் ஆளாக வந்திருக்கா. ஆனால் படிப்பை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கலாம். ரைட். அண்ட் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் நார்மலாக நீங்கள் முன்னாடி டெய்லி வந்து கூலி தொழிலுக்கு போயிட்டு அன்னைக்கு உழைச்சி உங்களோட குடும்பத்தை பார்த்தீங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இன்னைக்கு வந்துறீங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமைக்குமான வித்தியாசங்கள் இப்போ எப்படி உங்களோட மனசு என்ன அவஸ்தைப்படுதுன்றதை வந்து சொல்ல முடியுமா? எனக்கு அவஸ்தைப்படுனா இப்போ வந்து என்னென்னா, எனக்கு முன்னே ஓடி ஆடி அங்கங்கே வேலை செஞ்சு மனசில் நாள் பொடி மாட்டில் போயிட்டு வந்தேன். வேலையில் மூட்டை அடிக்கிறதோ கொல்லி குத்துறதோ ஏதோ செஞ்சுட்டு சந்தோஷமாக 5 10 கொண்டு வந்து கொண்டாடிட்டு கூட சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன். இப்போ இன்றைக்கி என்ன விழுந்து இப்படி இருக்கிறப்ப நமக்கு பிள்ளைங்களுக்கும் மனுஷுக்கும் பின்காலத்துக்கு என்ன நடக்க போகுது வைக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நான் இரவைக்கு யோசனை பண்ணிக்கிட்டு எந்த கண்ணீரை என்கிட்ட காட்டாமல் அப்படியே மனசுக்குள்ளே பூத்திக்கிட்டு நினச்சிக்கிட்டு இப்படியே இந்த வாழ்க்கை இந்த பிள்ளைங்கிட்ட ஒரு வீடு இல்லை, ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு படுக்கிற கூட வழி இல்லாமல் இப்படிலாம் இருக்கோமே வைக்கிறோமே, நமக்கு இனிமேல் என்ன எப்படி நம்ம முன்னாட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மனசில் யோசனையாக ஓடி இருக்கும். எனக்கு சும்மா நடக்க வேண்டாவோட இந்த கம்பை குத்தி நடக்க வேண்டாலும் ஒரு கீரை சரி ஆஞ்சி கொண்டு வச்சு வித்து திறனை கொண்டாடி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். எனக்கு அப்படியாப்பட்ட நிலைமொன்னும் இல்லை. நேராக நிற்கலாம், காலை வச்சு தூக்கி வச்சு மனுஷுக்கு பிடிச்சா இந்த காலை வேணும்னா கொஞ்சம் நான் சொல்கிறேன் சொல்லி பாருங்க. இந்த கால் முடங்கி அப்படியே விடும், நிற்காது கால். அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சி நின்றா பின்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அப்படியே மடங்கி கீழே விழுந்துடும். அப்போ எனக்கு அப்படி ஒரு தொழில் செய்யலை, மனுஷியும் தொழில் ஒன்றும் சொல்லி. ரைட். அண்ட் வந்து நீங்கள் தனிமையில் இருக்கிற டைமில் உங்களோட சின்ன மகளோ பெரிய மகளோ சரி வந்து உங்களோட நிலைமை குறித்து ஏதாச்சும் கவலையாக பேசுவாங்களா? இல்லை, அப்படி ஒன்று சின்ன பிள்ளை அவங்களுக்கு நான் இந்த அனுபவமாக சரியாக அனுபவம் இல்லை பிள்ளைங்களுக்கு. நான் அந்த நம்மள சின்ன விளையாட்டு பற்றி மாதிரி தான் அந்த ஸ்கூலுக்கு போகிற வார இருக்கேன். நான் பிள்ளைங்க சொல்லியிருக்கேன், அப்பா அப்படி இருக்கேன் வருத்தத்தில், நமக்கு நல்லா படிக்கணும் வைக்கணும். நான் செத்து போனாலும் எனக்கு தேவை, உங்களை படித்தா உங்களுக்கு தான் பின்காலத்துக்கு உங்களுக்கு படிப்பு தான் தேவை. இதைட்டு நீங்கள் நல்லா படித்து உற்சாகமாக வாங்கன்னு சொல்லி தான் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். மற்றது நீங்கள் வேலை செஞ்சு எனக்கு கொண்டு தாங்க வைங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நல்லா இந்த படிங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு வரையும் நான் சொல்லி வச்சுருக்கேன் பிள்ளைங்க. ரைட் அண்ணா. இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணி தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நீங்கள் ஹெல்ப்புன்னு பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்னா இந்த கூரையை கொஞ்சம்
கழட்டி விட்டு இந்த கூரையை கொஞ்சம் எங்களுக்கு போட்டு இந்த உடஞ்சிருக்கு சுற்றி வர பின்னுக்கெல்லாம் அப்படியே எல்லாம் உடஞ்சி தொங்குது. ஆமாம். அந்த கூரைகளை கொஞ்சம் எனக்கு அந்த ஓடுகளை கொஞ்சம் போட்டுருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக பிள்ளைகள் நான் இல்லாட்டி நான் எப்படி போனாலும் இந்த பிள்ளை மனசுக்கிற உள்ளுக்கு கொஞ்சம் காலத்துக்கு வாழ்ந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக எங்களுக்கு அந்த ஓடுகளை கொஞ்சம் போட்டு தந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். மற்ற ஒரு சின்ன ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் ஒன்றும் இதுவும் எனக்கு முக்கியமான தேவை. நான் சாப்பாடு சரி எப்படியோ ஒரு கடவுள் என்கிட்ட கடவுள் நம்ம படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்காரு நமக்காக. அவர் என்னைக்கு படியெடுத்துக்கிட்டா இருக்காரு. அதை பற்றி நான் கடவுளை போய் சொல்ல இயலாது. நம்மளுக்கு படைச்சன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்கு படியாடுறாரு. அன்னைக்கு சரி கடவுள் சோறு சாப்பாடு எங்கேயோ ஒரு ஆள் என்ன சரி கொண்டு தந்துட்டு போவாங்க. அதனால் நமக்கு அதை ஆணும் பெருசா இல்லை. நார்மலாக இப்போ இதை முடிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும்? எனக்கு நான் தெரியாது. இப்போ சும்மா நோம்பெல்லாம் முடிக்கிறனாலும் இந்த சைடெல்லாம் போட்டு மோட்டு ஓடு கொஞ்சம் வாங்கணும், இந்த பழுதாவன ஓடு கொஞ்சம் வாங்கணும், இந்த புதுசாக ஓடு கொஞ்சம் சிமெந்தி ஒரு 2 மூட்டை சிமெந்தி வாங்கணும் மேலே. மற்ற அந்த ஓட்டுக்கு சிலாய் கொஞ்சம் அடிக்கணும். அப்படின்றப்ப கொஞ்சம் கணக்கு ஒன்று போகும். நம்ம மேச மாட்டு தான் கேட்கணும். இப்போ அப்படி சப்போஸ் வந்து இதை அப்படி கழட்டி செய்கிறதா இருந்தால் கூட அந்த டைம் நீங்கள் எங்கே இருப்பீங்க? அப்படின்றப்ப இந்த கோழிக்கூட்டில் சரி கொஞ்சம் பின்ன ஒரு நேரம் எப்படி சிலாய் அடிச்சுட்டு ஓடு போடுற முடியாது. காலையில் தூங்கினா பின்னர் செஞ்சு வந்துடுவாங்க. இல்லாட்டி ஒரு ரூமில் ஒரு போட்டு செஞ்சு வரப்போ ஒரு போட்டு மாற்றி எடுக்கிறான். அப்படி இல்லாட்டி அப்படி இந்த கோழிக்கூட்டு விட்டுருக்காங்க. அந்த கோழிக்கூட்டில் சரி கொஞ்சம் நேரம் அவங்க இருக்கலாம். இல்லாட்டி இந்த வண்டியில் சரி கொஞ்சம் அப்படி நேரம் இல்லை அப்படி இப்படி இருக்கலாம். ரெண்டு சொன்ன மெய் சம்டைம் வந்து இதெல்லாம் கழட்டி செய்கிறதா இருந்தால் கழட்டி ஓடடிச்சு சலகைகளை மாற்றி சொன்னால் ஒரு நாள் கூட வந்து எடுப்பாங்க. அப்போ அதனால தான் கேட்குறேன். நான் வந்து இப்படி இருக்கிற உங்களுக்கு ஏன் வந்துட்டு அரசாங்கத்தினால வீட்டு திட்டங்கள் அப்படி எதுவும் தர இல்லை? அது என்ன தெரியும். அப்படி வந்த வீடு ஒன்று வந்து அது என்னன்னா அந்த இஸ்லாமில் அடிப்பட்டவங்களுக்குன்ட்டு வந்தான் வீடான். அப்போ அது வந்து எனக்கு வந்து பார்த்து போட்டு எல்லாம் பதிஞ்சிட்டு 10 பேச்சஸ்ன்னு போட்டு எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் அந்த மாங்காய் மரம் தென்னை மரம்லாம் நாட்டி இருந்ததுல அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைச்சி ஒரு மாங்காவோ ஒரு 50 ரூபா 30 ரூபா விற்றோம். அது நல்ல ஒரு 2000 காசு கிடைக்கும். நல்ல பெரிய பெரிய மாங்காய் நல்ல மாங்காய் தென்னை மரம் இருந்து அந்த தென்னை மரம் எங்களுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்க தேவை. அந்த தென்னை மரத்தில் தேங்காய் நல்லையா அதை காய்ச்சி அதில் கறி கட்டுவோம். மரம் இந்த வீடு திட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லி இந்த வீடை உடையினாங்க. நல்ல நேரம் அவங்க வந்து கேட்குறப்ப நாள் வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு போனாங்க. இந்த உடைங்க செய்ய வந்துடுச்சுன்னு சொல்லலை. இப்போ 10 லட்சம் வீட்டு திட்டம் வந்திருக்கு அப்படின்னு வந்து எல்லாம் எழுதிக்கிது போமெல்லாம் வச்சுட்டு போனோம். மரம் சரி அப்படின்ட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்து இருக்கிறப்ப அப்பா சொன்னாங்க நீங்கள் அடுத்த நாள் வந்து சொன்னாங்க நீங்கள் வேலை தோங்கலையான்ட்டு. வேலை தோங்கினா இந்த வீடை உடைச்சிருக்கணும் இல்லையா. நான் வீடை உடைக்காம நான் பார்த்தேன். சரி இது இருந்தால் நமக்கு ஒரு நேரத்துக்கு நமக்கு தேவை. நம்ம வளவில் பின்னுக்கு ஒரு துணி இருக்கு கீத்துணு, அந்த கீத்தில் கட்டி விடணும். பின்னுக்கு மண்ணை கொண்டு சொன்னது தடப்பட மாங்காய் மரம்லாம் தென்னை மரம்லாம் வெட்டி போட்டு இந்த கேட்டெலாம் உடச்சி கொஞ்சம் ஆளடியில் 3 லோடு மண் 21,500 ரூபா 7,000 ரூபாண்டா படி 7,500 அம்மா இன்னைக்கு லோடு கவுண்டியால் அதை கொண்டு போட்டு அந்த குமிச்சு கிடைக்காங்க. மரம் அப்படியே வெள்ளாமை விதைச்சிருந்த வெள்ளாமையெல்லாம் வெட்டி மாட்டுக்கு என்னோட அண்ணன் வந்து அறுத்து எடுத்துகிட்டு கொண்டு போனார் மாட்டுக்குன்றது. ஏன்னா வீடை மண்ணை கொட்ட போகிறோம்ட்டு அதில் 2-3 மூட்டை நெல் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே விட்டான். மரம் அப்படியே சரியாக பண்ணேன். மரம் வந்து டிஎஸ்பியில் இங்கே வந்துருந்தாங்க. வந்து என்ன காசு 5,000 கொடுத்தாங்க. அப்போ என்ன அழிப்பிட்டு போய் பாரு நமக்கு வந்திருக்கா கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்களுக்கு வரல அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கொடுத்தாங்க. என்னன்னு தெரியாது நமக்கு படுத்துக்கிட்ட ஒன்றும் விஷயம் தெரியாமல் சைன் பண்ணி வாங்கிட்டு சொன்னாங்க. மனுஷு தான் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சைன் பண்ணி தாங்கன்னு கேட்டக்கு மனுஷு கையில் அந்த சைனை வச்சு வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் கொண்டு கொடுத்தா எனக்கு எழுதியில் ஒன்றும் நான் பேனால் சைன் வச்சு கொடுத்துட்டேன். மண்டை போட்டு கொடுத்துட்டேன். அந்த வீடு இன்னொருத்தர் இருக்குது எனக்கு வேணான்ற மாதிரி தான் அந்த வீடு வேற யாருக்கோ அந்த வீடை கொடுத்துட்டாங்க போல். இங்கே ஏரியாவில் தான் அந்த வீடை கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு மரம் கேட்டக்கு நான் விதானிட்ட வரப்போகிறேன். கடிதம்லாம் போமிட்டு கேட்டாங்க. நான் மரம் அவங்கள்ட்ட அதையும் செஞ்சு போமிட்லாம் வந்து ஆளந்துக்கிறாந்து மரம் போமிட்டும் எடுத்து கொண்டு கொடுத்தேன். அப்போ நான் போமிட்லாம் எடுத்தாச்சு. அவங்க சொன்னாங்க இப்போ இந்த கடிதம்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் வேலையில் முடிஞ்சு நீங்கள் வேலையை தோங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு போமிட்டுனால இல்லாதனால அது போமிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த இஸ்லாமியில் அடித்தவங்களுக்கு கொடுக்கணும் வைக்கணும்ன்ட்டு அந்த வீடை எனக்கு கொடுக்கலை. அப்போ போமிட்டு வேணும்னான்னு தக்கு பக்கம் நான் போமிட்டை போட்டு போமிட்டு எடுத்தேன்.
எடுத்து போமிட்டை கொண்டு போமிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னாருக்கு. சரி போமிட்டு வந்துட்ட காரியம்னா அதை வச்சுக்குங்க. அப்போ நான் சொன்னேன் மண்ணெண்ணெய் கொண்டு போட்டுருக்கேன்னு சொல்லி அவன் சொன்னால் மண்ணெண்ணெய் போட்டு டைட் பண்ணி நோம்பேல காய்க்கிற மாதிரி மண்ணெண்ணெய் போட்டு அமைச்சு வைங்க. வீடு திட்டம் வந்து அவங்களுக்கு தாரோம். இந்த வீடு உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. அதோட நான் விட்டுட்டேன். அதை பற்றி காய்க்கமில்லை ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. நான் இப்போது என்ன சொன்னால் வந்து எங்களாலேயும் வந்துட்டு இப்போ முதற்கட்டமாக இன்னொரு உதவி முடியுதோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா மட்டும்தான் எங்களால் ஒன்றாலும் செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நிலைமை தெரிஞ்சவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி வாழ்வரவங்க வந்து ஒரு பெரிய ஒரு உதவின்னு தான் சொல்லணும். இந்த ஆடு கொடுத்தது, இந்த கோழி கொடுத்தது சரி வந்து நான் சொல்ல போனால் அந்த அவங்க கொண்டு ரொம்ப நான் இந்த அவங்களுக்கு நிறையா கொடுக்கணும். கடவுள் அவங்களுக்கு நிறையா இந்த மாதிரி வந்து உதவி செய்கிறவங்க நிறையா கொடுக்கணும். அவங்களுக்கு நான் கோடி புண்ணியமாக இருக்கணும். அவங்களோட பிள்ளை தாயெல்லாம் நல்லபடியாக நான் 100 வருஷம் வாழணும். ஏன்னா இந்த புண்ணியத்தை செஞ்சனால இதை விட்டு இன்றைக்கு என் குடும்பம் ஓட்டிக்கிட்டு நான் அதை வச்சு நான் சாப்பாடோ இதை செஞ்சுக்கிட்டு நான் அந்த வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு போகிறேன். அதை அப்படி கொண்டு கொடுத்தவங்களுக்கு, ஆடையும் கோழியும் கொண்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. நான் வந்து இப்போ இந்த வெள்ளம் வந்த டைம்லலாம் வந்து என்ன பண்ணீங்க? வெள்ளம் வந்த டைமில் நம்ம வீட்டுக்கு தான் மழை பெஞ்சா அந்த ரோட்டு தண்ணி அவ்வளோ இங்கே தான் வரும். ஆமாம், அங்கே பேஞ்ச கைக்கு அந்த அவ்வளோ தண்ணி இந்த இதால் வந்து எல்லாம் தண்ணி இதால் வந்து இந்த தான் ஈரமாக கிடக்குது. இப்படி வீட்டுக்குள்ளே ஏறுறது இப்படி வரும் வந்து இந்த தண்ணி இங்கே விளத்துக்கு வரும். விளத்துக்கு வரும் இந்த தண்ணி. அப்படியே மரம் காணை வெட்டி விட்டா அப்படியே படிச்சலாம் பின்னுக்கால போகும், பின்னுக்கு ஓடிடும், அப்படியே போகும். ஓகே. நான் இப்போ எங்களால் இன்னொரு ஹெல்ப் முடிஞ்சது. அதாவது உங்கள்ட்ட நிலைமைகள் எல்லாத்தையுமே கேட்டு அரைச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் உங்களை திருவி ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அண்ட் வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் இப்போ முதற்கட்டமாக எங்களால் முடிஞ்சிட ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு உங்களுக்கு மேலதிகமான ஹெல்ப் அடுத்தவங்களால் பண்ண முடிஞ்சால் அவங்கள வந்து பண்ணுறதுக்காக வேண்டி இதை வந்துட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் பப்ளிக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வேண்டி அந்த ஒரு காணொலி எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை நாங்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்சேபணம் இருக்குதா? இல்லை, அது என்ன ஆட்சேபணம் இல்லைண்ணா. அனுபவிக்கிறத நான் வெளிப்படுத்திட்டு ஆகணும். என்னென்னா ஒரு சில நேரம் நீ வந்து அடித்து யாரை நீ கொண்டு போட்டு போனாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படியாப்பட்ட நிலைமையில தான் இப்போ இந்த நிலைமையில இருந்துக்கிருக்கேன். அதனால உங்களை நான் வெளிப்படுத்தத்தான் வேணும். இது என்னன்னா எனக்கு நீங்கள் பார்த்து எனக்கு என்ன பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சரி நல்லா உள்ளம் இருக்கிறவங்க வந்து எனக்கு இந்த உதவிகளை செய்வீங்கன்ட்டு நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு அச்சாரம் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கை என் பிள்ளைகள வாழ்க்கையில் இப்படி பார்த்து ஒரு வீடு ஒரு கடவுள் கிடைச்சா எனக்கு பெரிய ரொம்ப நல்லா. சரிங்க. நான் இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி தரேன். சரிங்களா? சரிங்கண்ணா. கரெக்டாக வந்து இன்னையோட வந்துட்டு சரியாக 7 வருஷம் என்னைய கொண்டு போட்டு 2ஆம் தேதி காலையில் பின்னரை விழுந்தது. காலையில் 3ஆம் தேதி காலையில் தான் 2ஆம் தேதி கொண்டு போனாங்க கொழும்புக்கு. 3ஆம் தேதி காலையில் தான் அங்கே வச்சு என்னைய ஹாஸ்பிட்டலில் பார் எடுத்தது 6 மணிக்கு மட்டக்களப்புலேருந்து என்னைய கொண்டு போனாங்க கொழும்புக்கு. அங்கே கொழும்புல சொன்னாங்க, இந்த மட்டக்களப்பில் சொன்னாங்க வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, இங்கே ஐஸெல்லாம் அடிக்கிறதுக்கு இல்லை. எனக்கு கதைக்கையில் ஒன்றும் ஏழாமல் போயிடுச்சு அன்னைக்கு. அப்போ டாக்டர் தான் வந்து சொன்னார், உங்களை இங்கே கொழும்புலையும் பார்க்க இல்லாட்டி இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டு உங்களை சோமாக்குவாங்க, அப்போ நீங்கள் சைன் ஒன்று வைங்க அப்படின்னாங்க. நான் சைன் ஒன்று வச்சு கொடுத்தேன். வச்சு கொடுத்ததுக்கு பிறகு தான் ரவு 12 மணிக்கு ஏற்றிட்டு போனாங்க கொழும்பு. விடிய 6 மணிக்கெல்லாம் கொழும்புல. ஸோ அப்போ இன்னோட வந்து 7 வருஷம். அப்போ இவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது நான் விழுந்தது. ஓகேம்மா. அப்போ தங்கச்சி இப்போ அப்பா வந்து உங்கள்ட்ட என்னென்னலாம் கேட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்பாவுக்கு? இங்கே காலை பிடிக்க சொன்னால் குடிச்சு கொடுப்பேன், கடை போவேன், வகுப்பு போவேன். அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவீங்களா? சில நேரம் எதுவும் வடை வெட்டி சாதனை வேண்டிட்டு வந்தா புள்ள தான் தீர்த்தி விடுறது. வகுப்புக்கு போனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிள்ளைகிட்ட. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அவங்களுக்கு 3 வயசில் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி நடந்ததுனால அவங்களுக்கு அதோட இதுகள் ஒன்றும் தெரியாது. இப்போ ஆனால் இப்போ அனுபவம் கொஞ்சம் இருக்குன்னா இப்போ தான் தெரியுது. அப்பா விழுந்திருக்கா வச்சிருக்கா அப்படி தான் தூக்கணும் வைக்கணும்னா அனுபவம் செய்கிறாங்க. நேரம் நம்மளோட மனுஷி எங்கள் சரி தூரத்துக்கு எங்கள் சரி போயிட்டா, ஒரு சமத்தி வேலைக்கோ எங்கேயோ போயிட்டான்னா சில நேரம் பிள்ளை தான் இருந்தா சின்ன வயசுல இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ள எனக்கு யூரின் பட்டையில் தான் போகும். ஆனால் இந்த புல்லை தான் நம்ம அப்படி யூரின் ரொம்பிட்டுமா கொஞ்சம் வாலி எடுத்துருவாங்கன்னா புல்லை தான் வந்து யூரின்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியெல்லாம் ஊற்றுற வைக்கிறது. சில நேரம் வெக்க இருக்கலைன்னா தண்ணி கொஞ்சம் கொண்டு ஊற்றுங்கன்னா தண்ணி வாலியில் கொண்டு வச்சு மேலே குளிப்பாட்டி விட்டு ஒரு சாரத்தை எடுத்து போட்டு பொத்தி கட்டி போட்டு இங்கே மெதுவாக எடுத்து அங்கிட்டு
சொல்லப்போனால் ஒரு தகப்பனுக்கு அவங்க தாய் தாயா செய்கிற மாதிரி ஒரு இந்த புள்ள செய்யும். பார்த்துக்கணும். ரைட், ஓகேம்மா. வந்து நல்லபடியாக வந்து படிங்க, படித்து அப்பாவை நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க, சரிங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் படிப்பை மட்டும் கை விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு படித்து சமூகத்தில் நல்ல இடத்துல வந்தால் தான் அப்பாவை இன்னும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ள முடியும், அம்மாவும் பார்த்துக்கொள்ள முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த சமூகத்தில் என்ன பேர் கிடைச்சி இன்றைக்கி என்ன ஒரு நிலவரத்தில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்க வேண்டியிருக்கும், உங்களோட குடும்பம் இருக்க போகும், சரிங்களா? இப்போ நல்லா படிங்க. அக்கா வர டைம்லலாம் உங்களுக்கு படிப்பில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அக்காட்ட கேளுங்கன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் விட்டுருக்க ஆசிரமம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரமம். அதாவது பழுகாமம் திலகவதியார் மகளிர் இல்லம், அதாவது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஆசிரமம் இருக்குது. உண்மையில் எந்த ஒரு குறையுமே கிடையாது, நல்லபடி. அதாவது பழுகாமத்தில் இருக்க 2 ஆசிரமம், ஒன்று வந்துட்டு பிகுலானந்தர் ஆண்கள் சிறுவர்களோட ஆண் இல்லம், அடுத்து வந்துட்டு திலகவதியார் மகளிர் இல்லம். ஸோ இது 2 இல்லம் தான் வந்துட்டு பழுகாமத்தில் இருக்க ஆசிரமங்கள். அந்த 2 ஆசிரமமே வந்துட்டு உண்மையிலே அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக வந்துட்டு கேர் எடுத்து பார்த்துக்கொள்கிற ஒரு ஆசிரமம் அப்படி சொல்லலாம். மகளிரோட இல்லமும் சரி, ஆண்களோட இல்லமும் சரி. ஸோ அது நீங்கள் அதை ஒட்டி எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு டியூஷனுக்குலாம் அனுப்புவாங்க ஃப்ரீயாக தான். அதாவது களுவாஞ்சுடி வரைக்குமெல்லாம் கிளாஸுக்கு அனுப்புவாங்க. ஸோ நல்லபடியாக வந்து படிப்பிக்க வைப்பாங்க. நீங்களும் வந்து பிள்ளைகளோட படிப்பை வந்து எக்காரணம் கொண்டுமே இடைநிறுத்தம் செய்யாதீங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பு. இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். என்னவீங்களா? என்னவீங்களா? என்ன? எவ்வளோ? 30,000 இருக்கு. அது எப்படி என்னீங்க? சரியா பார்த்துடா எண்ணி காட்டுங்க, 5 எண்ணி காட்டுங்க பாப்போம். ம் 5,000 ம் 10,000 ம் 15,000 ம் 20,000 ம் 25,000 30,000. ரைட், ஓகே. 5 ஒன்று படிக்கிறாங்க. ஓகே, ஸ்காலர்ஷிப் எழுதுனீங்களா போன வருஷம்? இந்த வருஷம் தான் எழுதவே போகிறாங்க. அப்போ இன்னும் 10 வயசு தொடங்கல, இப்போ தான் 9 வயசு. ஏன்னா 9 வயசு அன்றைக்கு. ரைட், ஓகே, சரி. ஓகேம்மா. அப்போ வந்து நல்லபடியாக வந்து அப்பா பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் செலவுகள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் பேங்க்கில் டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு என்னென்னா பேங்கில் போட்டு வைக்கணும்னு தான் நீங்கள் உதவி செஞ்சாலும் அது நான் செய்யணும் தான் நினச்சிக்கிருந்தேன். நான் என்ன பிள்ளை பெரிய பிள்ளை திடீர்னு இப்போ 10-12 வயசு ஆகிட்டு ஒரு அவசரம் இதாகிட்டு வயசுக்கு வந்துட்டா அந்த பிள்ளைக்கு எனக்கு கையில் உதவி ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி பாத்திர வேலை செய்கிறதுக்கு இருக்குது, சடங்குகள் செய்கிறதுக்கு. உண்மையில ஒரு தகப்பனாக நீங்கள் சரியான ஒரு பாதையில் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் சடங்குலாம் வந்துட்டு சரியாக பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. ஏதோ உங்களோட ஆசைப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து நீங்கள் பேங்க்கில் டிபாசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கும் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சடன் ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளமுக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதுவும் யூஸ் ஆகலாம். இது எங்களோட முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பு. ஸோ இந்த ஒரு உங்களோட நிலைமையை பார்த்து இந்த வீட்டை வந்து திருத்தி கொடுக்கறதுக்கும் சரி, அல்லது வந்து புது வீடு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சரி, இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஒப்படைப்போம். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு யாராச்சும் உங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணி கொடுக்க, பிள்ளைக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு அந்த பைசிக்கல் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு வீட்டு திட்டங்களாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டை வந்து புனரமைச்சு கொடுக்கறதுக்கான ஹெல்ப்பாக இருக்கட்டும். ஸோ எது பண்ண போகிறீங்களா இருந்தாலும் கூட எங்களோட டிஸ்பிளே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதன் மூலம் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கையில் அதை அப்படியே ஒப்படைப்போம். அண்ட் இப்போ இந்த ஒரு 30,000 வந்து உங்களுக்கு கொடுத்ததையும் யார் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்கிறேன். யூகேயில் இருக்கிற பிரவீன் சாந்தகுமார் அண்ணா தான் வந்து அவங்களோட அம்மா வசந்தகுமாரி அவங்களோட 10வது ஆண்டு நினைவு நாளுக்காக வேண்டி ஒரு தொகை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் முன்னாடியே வந்துட்டு ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ணிவிட்டு மிகிதம் இருந்ததில் இப்போ ஒரு 30,000 தந்திருக்கிறோம். ஸோ அவங்களோட பேலன்ஸ் இன்னும் மிகிதம் இருக்குது. அவங்கள வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இத்தனை பேருக்கான ஒரு உதவியை அதை பிரித்து கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு தொகையிலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு 30,000 கிடச்சிருக்கு. நீங்கள் ஏதாச்சும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது இப்போ காணொலி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இந்த உதவியை வந்து எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த உள்ளங்களை பார்த்து நீங்கள் இந்த உதவிகளை செஞ்சதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. 100 காலம் வாழணும், இதே போல் இல்லாத மக்களுக்குமா நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
ஓகே, உண்மையில இந்த ஒரு உதவி பண்ண அந்த அண்ணாவுக்கு எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அவங்களோட அம்மாவோட ஆத்மா சாந்தி பெறத்துக்கும் வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உண்மையிலே இன்னைக்கு 2 பெண் பிள்ளைகள், அவங்களோட நிலைமை உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு பிள்ளை ஹாஸ்டலில், ஆனால் அந்த 9 வயசு பிள்ளை அவங்களோட தாயோட சேர்ந்து இவங்களை வந்து பார்த்துக்கொள்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து தூக்கி வைக்கும்போது எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு வயசில் வந்து தன்னோட தகப்பனை வந்து இந்த அளவுக்கு இந்த பிள்ளை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கொள்ளுதே அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் பார்த்துக்கொள்வாங்க அப்படி சொல்லி. ஆனால் உண்மையில் ஆண் பிள்ளைகள்ன்றதை தாண்டி, ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பையனு வயசு கோளாறுல சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறது, காதல், கல்யாணம்னு சொல்லி அப்படி போயிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையில் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் தான் நிலம் அறிஞ்சு வீட்டோட இருந்து உங்களை பார்த்துக்கொள்வாங்க. இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, இந்த 9 வயசு பிள்ளையை வந்து தன்னோட தகப்பனுக்கு தாயாக மாறி அந்த பணிவிடை செய்கிறதுன்றது வந்துட்டு எல்லா பேருக்கும் வந்து ஒரு பாக்கியம் கிடைக்காது உண்மையில். ஸோ இந்த வயசுலேருந்து உங்களோட பிள்ளை வந்து உங்களை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கொள்கிறோன்னு சொல்லும்போது சந்தோஷம். அப்பா வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க, சரிங்களா? அண்ட் அம்மாவோட ஹெல்ப்பை மட்டுமே அப்பாவுக்கு எப்பவும் கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? அம்மா இப்போ சடனு எங்கேயாச்சும் எதுக்காச்சும் வேலையாக போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்பா நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். அப்பா சொல்லியிருந்தார் உங்களை பற்றி. ஸோ கடைசி வரைக்கும் அப்படி ஒரு பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்திற்கு மேற்கொண்டு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.